மிதுன ராசி நேயர்களுக்கு வணக்கம். நீங்க எப்பவுமே உங்க புத்திசாலித்தனத்துக்கும் பல திறமைகளுக்கும் பேர் போனவங்க. இப்போ 2026 உங்களுக்கான வருஷம். ஒரு பெரிய திருப்புமுனையே உங்க வாழ்க்கையில கொண்டு வரப்போகுது. இந்த வருஷம் முழுக்க உங்க மூளைதான் உங்க பெரிய பலம். சரி வாங்க, இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு டீட்டெயிலா பார்க்கலாம். இந்த வருஷத்தோட தீம் என்ன தெரியுமா? வெற்றியும் மாற்றங்களும். ஆமா, இது சும்மா சொல்ற வார்த்தை இல்ல. உங்க வேலை, காசு, பர்சனல் லைஃப்னு எல்லாத்துலயும் பெரிய பெரிய முன்னேற்றங்கள் வரப்போகுது. வர்ற மாற்றங்களை ஏத்துக்க ரெடியா இருங்க. வெற்றியை கொண்டாடவும் தயாராகுங்க. மிதுன ராசிக்காரங்கனாலே பேச்சுக்கு தான் ஃபேமஸ் இல்லையா? இப்போ இந்த வருஷம் உங்க பேச்சு திறமை தான் உங்க சூப்பர் பவரே. நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் புது புது வாய்ப்புகளை கொண்டு வந்து சேர்க்கும். உங்க கனவுகளை எல்லாம் நிஜமாக்க போறதும் இதே பேச்சு தான். பாத்துக்கோங்க. சரி, முதல்ல உங்க வேலை, தொழில், பிசினஸ் இதெல்லாம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். இந்த வெற்றி உங்களை எங்க கொண்டு போக போகுது? நீங்க எப்படி ஐடி, மீடியா, ரைட்டிங் இல்ல கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கீங்களா? அப்போ உங்களுக்கு ஜாக்பாட் தான். 2026 உங்களுக்கான வருஷம். உங்க கிரியேட்டிவிட்டி, உங்க பேச்சு திறமையெல்லாம் சேர்ந்து உங்களை எங்கேயோ கொண்டு போக போகுது. புதுசா பெரிய பொறுப்புகள், ப்ரொமோஷன் எல்லாம் தேடி வரும். ரெடியா இருங்க. நம்ம வருஷத்தோட ஆரம்பத்துல மாற்றங்கள் பத்தி பேசணும்ல, ஞாபகம் இருக்கா? இது அதுக்கு ஒரு சூப்பரான எக்ஸாம்பிள். வெளிநாட்டுல வேலை செய்யணும்னு கனவு இருக்கா? அப்போ ஜூன் மாசத்துக்கு அப்புறமா அதுக்கான முயற்சிகளை ஸ்டார்ட் பண்ணுங்க. சக்சஸ் கண்டிப்பா கிடைக்கும். சொந்தமா பிசினஸ் பண்றவங்களுக்கு, அதுலயும் முக்கியமா ஆன்லைன்ல பிசினஸ் பண்றவங்களுக்கு இது ஒரு கோல்டன் பீரியட். ஆர்டர்ஸ் குவியும், லாபம் பிச்சுக்கும். ஆனா ஒரு சின்ன வார்னிங், பார்ட்னர்ஷிப்ல பிசினஸ் பண்றவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வரலாம். அதனால எதா இருந்தாலும் பார்ட்னர் கூட ஓப்பனா பேசி கிளியர் பண்ணிடுங்க. ஓகே, அடுத்து ரொம்ப முக்கியமான டாபிக், பணம். உங்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்க போகுது? நீங்க போடுற உழைப்புக்கு பலன் எப்படி கிடைக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. பண விஷயத்தை பொறுத்தவரையும் இந்த வருஷம் உங்களுக்கு கொண்டாட்டம் தான். ஒன்னில்ல, பல வழிகள்ல இருந்து வருமானம் வர ஆரம்பிக்கும். ஸ்டாக்ஸு, கிரிப்டோலெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு இன்வெஸ்ட் பண்ணா நல்ல லாபம் கிடைக்கும். அட, இது வரவே வராதுன்னு நீங்க விட்ட காசு கூட திடீர்னு வந்து சேர வாய்ப்பு இருக்கு. ஆனா இங்க ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்னிங். இத நல்லா மனசுல வச்சுக்கோங்க. எவ்ளோ க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி, இந்த வருஷம் யாருக்காகவும் லோனுக்கு ஜாமீன் கையெழுத்து மட்டும் போட்டுடாதீங்க. தயவு செஞ்சு அதை செய்யாதீங்க. உங்க ஃபினான்ஷியல் சேஃப்டிக்கு இது ரொம்ப முக்கியம். வேலை, காசு எல்லாம் நல்லா இருக்கு. அப்போ அடுத்து நம்ம கவனம் செலுத்த வேண்டியது நம்மளோட குடும்பம், நம்மளோட ஹெல்த் இல்லையா? குடும்பத்துக்குள்ள பாத்தீங்கன்னா தேவையில்லாத சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரலாம். அந்த மாதிரி சமயத்துல அமைதியா இருக்கிறது தான் பெஸ்ட். ஆனா காதல் விஷயத்துல உங்களுக்கு செம்ம டைம். கல்யாணம் வரைக்கும் போக வாய்ப்பு ரொம்ப அதிகம். வீட்லயும் கிரீன் சிக்னல் கிடைச்சிடும். இவ்ளோ வேலை, டென்ஷன் நடுவுல நம்ம ஹெல்த்தை கவனிக்காம விட்டுறக்கூடாது. ரொம்ப சிம்பிளான 3 ஸ்டெப்ஸ் தான். முதல்ல ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணுங்க, இல்லனா தூக்கம் பாதிக்கும். 2வது டைம்க்கு சாப்பிடுங்க, வெளியே சாப்பிடறத குறைச்சுக்கோங்க. 3வது டெய்லி ஒரு 15 நிமிஷம் தியானம் பண்ணுங்க. உங்க மனசு உங்க கண்ட்ரோல்ல இருக்கும். கடைசியா இந்த 2026 வருஷத்தோட முழு பலன்களையும் நாம அடையிறதுக்கு சில சிம்பிளான பரிகாரங்கள் இருக்கு. இதெல்லாம் செஞ்சா இந்த வருஷம் இன்னும் பிரமாதமா அமையும். ரொம்ப சிம்பிள் தான். புதன்கிழமை தோறும் விநாயகருக்கு அருகம்புல் சாத்தி வழிபடுங்க. படிக்க வசதி இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நோட் புக், பென் இந்த மாதிரி ஏதாவது வாங்கி கொடுங்க. முடிஞ்சா பச்சை கலர்ல ட்ரெஸ் போடுங்க, இல்லனா ஒரு பச்சை கலர் கைக்குட்டையாவது வச்சுக்கோங்க. நல்ல பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்கும். சோ, இவ்ளோ நேரம் நாம பேசினதோட மொத்த சாராம்சம் என்னன்னா, ஒண்ணுதான். எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க அறிவு தான் உங்க பலம், உங்க வெப்பன். அதை சரியா பயன்படுத்துங்க. அப்போ 2026 உங்க வருஷமா மாத்த ரெடியா இருக்கீங்களா? உங்க புத்திசாலித்தனத்தை வச்சு பிளான் பண்ணுங்க, நல்லா உழைங்க. இந்த வெற்றி மற்றும் மாற்றங்கள் நிறைந்த வருஷத்தை உங்க வாழ்க்கையில ஒரு மறக்க முடியாத சக்சஸ் ஸ்டோரியா மாத்துங்க. ஆல் தி பெஸ்ட்.